நண்பர்களே, மூலிகை மருத்துவர் அஞ்சலா ஜெகநாதனோடு தொடராக நாம் உரையாடி கொண்டிருக்கின்றோம் வாரம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மெனோபஸ் ஒரு பெரிய பிரச்சனையாகவே பெண்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. இந்த தொடரே பெண்களுக்கான அறிவுரையாகவே தொடர்ந்து இருக்கிறது. இது என்னென்ன பிரச்சனைகளால் ஏற்படுகிறது, அது ஏன் டிலே ஆகுது, என்னென்ன விஷயங்கள் இதற்கு காரணமாக இருக்கின்றன என்பது தொடர்பாக அஞ்சலா ஜெகநாதனோடு இன்று நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் அஞ்சலா. வணக்கம் நேர்களே. மெனப்போஸ், எஸ், மெனப்போஸ்ன்றது இப்ப நிறைய லேடிஸ் அந்த பீரியட் நிக்கிற டைம்ல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. மெனப்போஸ்னா நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு 50 வயசு வரும் பொழுது பீரியட் ஒரு வருஷம் பீரியட் தொடர்ந்து வரல, இல்ல ஒரு வருஷம் 1.5 வருஷம் அப்படி வரலன்றப்ப நீங்க மெனப்போஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த மெனப்போஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, அந்த ஃபுல்லா நிக்கிறதுக்கு முன்னால, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலேயே கூட அந்த பெரி மெனப்போசல் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். மெனப்போஸ்க்குள்ள நாங்க போயிட்டு இருக்கிற அந்த சிம்டம்ஸ் அப்ப அது ஹாட் ஃபிளாஷஸ், வேர்த்து வரும். நைட்ல எஸ்பெஷலி கூட நைட்ல அப்படியே உடம்பெல்லாம் நனையிற அளவுக்கு வேர்த்து எழுந்து பெட்ஷீட் எல்லாம் மாத்துற அளவுக்கு எல்லாம் சிலவங்களுக்கு வரும். அதே நேரம் டயர்ட்னஸ், பாடியில ஏக்ஸ் அண்ட் பெயின்ஸ் கூடும். எங்க பெயின் இருக்குன்னு தெரியல, தசையில இருக்கலாம், நெஞ்சு படப்படன்னு அடிக்கலாம், நெஞ்சு ஏரியாஸ்ல அடிக்கலாம். அந்த மாதிரியான இது ஒரு ஹார்ட் சம்பந்தப்பட்டதோடு பயப்படுற அளவுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கும். அதே நேரம் தூக்கம் இல்லாம இருக்கும். அண்ட் மனசளவுல ஒரு நேரம் ரொம்ப லோவா போய் இருக்கிற மாதிரியான தன்மைகள் எல்லாம் இருக்கும். இப்ப இதெல்லாம் அந்த உடம்பு அந்த ஒரு சேஞ்ச் ஆகுதுன்றதான் காட்டுது. அப்ப சேஞ்சஸ் வர்றத காட்டுது. இப்ப இத நாங்க பயத்தோட எதிர்கொள்ள கூடாது. இது ஒரு ஃபேஸ். அப்ப நம்மளோட அந்த ஒரு ஃபர்டிலிட்டி இயர்ஸ் போயிட்டு நாங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போற இத நாம ஒழுங்கா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஓகே இதுதான் தெரிஞ்சு பயப்படாம அதுக்கு தேவையான சப்போர்ட்டை நாங்க பண்ணணும்னா அது பாட்டுல ஒரு மேபி ஒரு 6 months இருக்கலாம், 1 year இருக்கலாம், சிலவங்களுக்கு அதை விட கொஞ்சம் கூட டைம் இருக்கலாம். ஆனா அதை தாண்டி வர்ற வருஷங்கள் நீங்க நல்லபடியா ஹெல்த்தியா இன்னொரு சாப்டரை கொண்டு போற அளவுக்கு ஹெல்த்தியா உடம்பும் மனசும் ஹெல்த்தியா இருக்கிற மாதிரிக்கு கொண்டு வரலாம். அப்ப நிறைய பேர் அந்த மெனப்போசல் சிம்டம்ஸை பார்த்து ஒரு பயப்படுற தன்மை கூட இருக்கு. ப்ளீடிங் ஹெவியா இருக்கும். அப்ப பயப்படாம ஓகே இதுதான் ஒரு ஜிபி கிட்ட போய் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணினா ஓகே நீங்க பெரிமெனப்போஸ்க்குள்ள போயிட்டு இருக்கீங்க, இல்ல மெனப்போஸ் வந்துட்டு ஃபுல்லா அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இப்போ ஆப்வியஸ்லி ஒரு செஸ்ட் பெயினோ அப்படி ஏதாவது வந்ததுன்னா நீங்க ஒருக்கா ஜிபி கிட்ட போனீங்க, எமர்ஜென்சிக்கு போனீங்கன்னா கூட அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஹார்ட் சம்பந்தப்பட்டது ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை அப்படி வரும் பொழுதும் நீங்க பயப்படக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நாங்க பயப்பட்டுட்டு இருக்க நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எல்லாம் கூட தான் செய்யும். அப்ப அதுக்குள்ளேயே தான் நாங்க மனசளவுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் பொழுது உடம்புல நாங்க எதிர்பார்க்காத சிம்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த பயம் இல்லாம ஓகே இதுதான் நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தென் அதுக்கு தேவையான சப்போர்ட். ஓகே அந்த டைம்ல நமக்கு என்ன குறையுது, ஹோமோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் எல்லாம் குறையுது. அப்ப சாப்பாட்டுல நாங்க அந்த ஈஸ்ட்ரோஜன் கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகளை நிறைய பருப்பு வகைகள், சோயா அந்த மாதிரியான சாப்பிட்டு அதோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு, அந்த சிம்டம்ஸோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு தேவையான மாதிரி நாங்க சாப்பாடு முறைகளை மாத்தி ரிலாக்ஸ் பண்றதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும்னா கொஞ்சமா அதோட சிம்டம்ஸ் குறைஞ்சி வந்துடும். ரொம்ப இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த வேர்த்து வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களா இருந்தா தென் நாங்க மூலிகைகள் எடுத்து மூலிகைகள் கொஞ்சம் எடுக்கும் பொழுது அதுவும் சப்போர்ட் பண்ணும். இல்ல இப்ப நீங்க கன்வென்ஷனல் மெடிசின்ல அந்த ஹோமோனல் ஹெச்ஆர்டிய கொடுப்பாங்க. ஆனா அது எல்லாருக்கும் தேவையானதை முதல்ல உங்களால அது வேற எதுவுமே உதவி செய்யலன்ற பட்சத்துல நீங்க அதை போய் எடுத்தீங்கன்னா ஓகே. மற்றபடி இது ஒரு நேச்சுரல் ஃபேஸ் தான். நாங்க ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாத்துறதுக்கு மாறுறது உடம்போட மாற்றம். அதுக்காக வேண்டி நிறைய வெளியில இருந்து சப்போர்ட்டை எடுக்காம உங்களாலேயே என்ன பண்ண முடியுமோ பண்ணி நார்மலுக்கு கொண்டாந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்.
ஆனால் இப்ப இதுல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றீங்க வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடும் என்று. ஆனா இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சா வேற வேற நோய்கள் வரக்கூடிய ஆபத்து இருக்கு இல்லையா? ஆனா இது வந்து இப்ப எல்லாருக்கும் அப்படி நடக்கும்ன்றதுக்கு இல்ல. இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ல கூட இருக்கிறவங்களுக்கு கூட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். இன்ஃப்ளமேஷன் இப்ப ஸ்மூத் மசில் லைனிங்ல இன்ஃப்ளமேஷன் இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். அப்போ ஒவ்வொன்னையும் நாங்க அப்படி ஒவ்வொன்னா பார்க்கக்கூடாது. ஒருத்தங்களுக்கு அது இருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு அது இருக்காது. இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறையிற ஒருத்தங்களுக்கு வந்து அடிக்கடி அந்த டைம்ல வந்து ஒரு தடுமலோ காய்ச்சலோ வருது. முதல்ல வந்து வெளியில இருந்து வர்றது தெரியும் தானே. அப்படி ஏதாவது இருக்குன்னா தென் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்தீங்கன்னா அது சரியா வந்துரும். இது எல்லாமே வந்து ஒரு நிரந்தரமான இது இல்ல. போன்ஸ் வந்து போன்ஸுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் இப்ப மெனப்போஸுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்க விழுந்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிற தன்மைகள் எல்லாம் வந்து கூட்டி விடும். ஆனா அதுக்கு நாங்க சாப்பாடு முறைகளை மாத்தி எல்லாம் பண்ணணும்னா அதையும் நாங்க கவனத்துல எடுத்து இனஃப் கால்சியம் போகுதா, விட்டமின் டி போகுதா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நாங்க பண்ணினோம்னா அதெல்லாம் எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பை வந்து உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இப்ப ஈஸ்ட்ரோஜன் இல்லாம போகும் பொழுது அந்த ஒரு 50 வயசுக்கு அப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான ஒரு கார்டியோவாஸ்குலர் இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஈஸ்ட்ரோஜன் அந்த ஹோமோன் வந்து நமக்கு வந்து மார்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மாரடைப்பு அந்த மாதிரியானது வராம இருக்கிறதுக்கு வந்து உதவி செய்யும், சப்போர்ட் பண்ணும். அப்ப 50 வயசுக்கு மேல போகும் பொழுது நமக்கு அந்த சப்போர்ட் இருக்காது ஈஸ்ட்ரோஜன் குறையிறதுனால. அப்ப அந்த நேரங்கள்ல வந்து நாங்க சாப்பாடு முறைகள் எல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டு ஹார்ட் ஹெல்த்தியான ஒமேகா 3s அதெல்லாம் சாப்பிட்டு வந்து நாங்க ஹெல்த்தியா வச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு எந்த ஒரு நோயும் வரணும்ன்ற தேவை கிடையாது. இப்ப ஒமேகா 3 சொன்னீங்க, ஈஸ்ட்ரோஜன் குறைவுக்கு என்னென்ன சாப்பாடோ அல்லது டேப்லெட்டோ என்ன விஷயம் எடுக்க வேணும் கட்டாயம் பெண்கள்? எனர்ஜி லெவல் குறையும். எனர்ஜி லெவல் குறையிறது இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்ப டெஸ்டோஸ்டெரோன் உற்பத்தி குறைவா இருந்ததுன்னா தசைகள் வந்து கொஞ்சம் ஒரு அந்த பில் பண்றது இல்லாம கரையிற தன்மைகள். ஆனா அதுக்கு வந்து வேற வேற காரணங்களும் இருக்கு. அப்ப நாங்க இதுதான் காரணம்னு சொல்ல முடியாது. ஒருத்தங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கான காரணத்தை நாம என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து பண்ணணும். இப்ப ஈஸ்ட்ரோஜன் கூட இருக்கிற சாப்பாடுகள்னு பார்த்தா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கிற சாப்பாடுன்னு பார்த்தா லென்டில்ஸ், பல்சஸ் அண்ட் பீன்ஸ், கடலை வகைகள், அதுகள்ல தான் வந்து கூட இருக்கு. இப்ப அந்த காலத்துல இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா மேபி அம்மா பாட்டி அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நிறைய அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கல. ஏன்னா அவங்களோட சாப்பாடு முறைகள் வந்து நல்லா இருந்தது. நிறைய சிறுதானியங்கள், கடலை வகைகள் அதெல்லாம் வந்து உள்ள போனது. சரிதானே. இப்ப நாங்க ஊர்ல எல்லாம் பனங்கிழங்கு சாப்பிடுவோம், மற்றது உளுந்து சாப்பிடுவோம், எள்ளு சாப்பிடுவோம், கடலை சாப்பிடுவோம். இது ஒரு நேர கால சாப்பாடாவே அது இருக்கும் இல்லையா? ஆனா இங்க அப்படியான சூழ்நிலை, அப்படியான ஒரு வசதி இல்ல. அதை வந்து சரி பண்ணினா செய்யலாம். ஆனா அது சரி பண்றதுக்கான பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. சோ ஆனா இப்ப இப்படித்தானே அது அவங்க அப்படி சாப்பிட்டது வந்து அது அவங்களோட வாழ்க்கை முறையா இருந்தது. அவங்க வந்து கடைசி 5 வருஷத்துல மட்டும் அந்த ஒரு 40 வயசுல இருந்து அப்படி பண்ணல. அது அவங்களோட வாழ்க்கை முறையா இருந்தது. அப்ப இந்த மாற்றமும் வந்து அந்த வர்றதும் தெரியாம போறதும் தெரியாம அப்படியே போனது. ஆனா இப்ப அது மட்டும் இல்லதானே. இப்ப அது நம்மளோட வாழ்க்கை முறையும் மாறி இருக்கு. அதே நேரம் நம்மளோட அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஹோமோன் உற்பத்தியில இருந்து எல்லாமே நம்மளோட சேஞ்சஸ் கூட இருக்கிறதுனால தான் நாங்க இதுக்காக வேண்டியும் ஒரு 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 ஸ்ட்ரகிள் பண்ணி இதையும் தாண்டி மத்த பக்கத்துக்கு வர வேண்டி இருக்கு. ஆனா அப்படி இருக்கணும்ன்ற தேவை கிடையாது. நீங்க ஒரு 40 இயர்ஸ் ஆகும் பொழுதே வந்து ஒரு 35 40 ஆகும் பொழுதே வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல கொஞ்சமாவது மாத்தணும். சாப்பாடு முறைகள் நீங்க சொன்ன மாதிரி கஷ்டமா இருந்தா கூட ஒரு வீக்குக்கு ஒரு 3 தடவை ஒரு கடலையோ இல்லைன்னா கவுப்பியோ அந்த மாதிரி அவிச்சு சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அது மட்டும் கூட இல்லை. அதோட அந்த நம்மளோட அந்த மாச்சத்து உள்ள போறதையும் வந்து நாம குறைக்கணும். வெள்ளை மாவு சம்பந்தப்பட்ட சாப்பாடுகள் எல்லாமே வந்து குறைக்கணும். அப்ப ஒண்ணு சேர்த்துக்கிட்டா மட்டும் சரியா வரும்னா இல்ல. அது மட்டும் பண்ணக்கூடாது. அப்ப லைஃப் ஸ்டைல ஃபுல்லா அனலைஸ் பண்ணி எல்லா விதத்திலையும் வந்து நாம ஹெல்த்தியாக்கி கொண்டு வந்தோம்னா அந்த ஃபேஸ் வந்து அப்படியே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாம ஸ்மூத்தா கடந்து போறதுக்கு வந்து கடந்து போனதுக்கு அப்புறம் எனர்ஜி லெவல் நிறைய இருக்கும்.
மாசம் மாசம் அந்த அந்த பீரியடோட பிரச்சனை இல்லைன்றப்ப இன்னொரு அடுத்த ஒரு 30-40 வருஷத்தை வந்து நல்லபடியா ஹெல்த்தியா கொண்டு போறதுக்கு நம்ம தயார்படுத்தி. இப்ப இதுல வந்து மனநிலை பிரச்சனை, எரிச்சல், அழுகை, சோர்வு இதெல்லாம் வரைக்குள்ள குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருமே டாக்டர். எஸ், அண்டர்ஸ்டாண்டிங் குறையறதுனால தான் குடும்பத்துக்குள்ள நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு. பிகாஸ் ஆண்களுக்கு வந்து ஓகே இது மெனப்போஸ் தான்னு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது என்னன்னே தெரியாது. பிகாஸ் அவங்க யாரும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்களோட அம்மாவோ பாட்டியோ அப்படி ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையை அவங்க பார்த்தது இல்லை. அப்ப நாங்க அந்த அவேர்னஸை வந்து கொண்டு வரணும். மெனப்போஸ்னா இதுதான் இப்படிதான் இருக்கும், அது கொஞ்ச நாளைக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ன்ற அவேர்னஸை வந்து கொண்டு வரணும். அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா சேர்ந்து கதைக்கணும். ஓகே இந்த மாதிரி நீ முன்ன இல்லையே, ஏன் இப்ப இந்த மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு அந்த அவங்க சொல்றத கேட்கிற அளவுக்கு வந்து ஹஸ்பண்ட்ஸ் இருக்கணும். அப்ப கேட்டு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்கன்னா தென் ஓரளவுக்கு புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தென் நாம அதை சப்போர்ட் பண்ணலாம். எந்த விதத்துல சப்போர்ட் பண்ண முடியுமோ, ஈவன் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஓகே அவங்க இப்படி பண்றாங்கன்னா இதுதான்றத வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா தென் நாங்க அதை பெருசா எடுத்து அடுத்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ள அது போகணும்ன்ற தேவையில்லை தானே. அப்ப மிக நன்றி அஞ்சலா. பல முக்கியமான விஷயங்களை நீங்கள் இன்று விளங்கப்படுத்தினீர்கள். உண்மையில இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமும் தான். ஆனா அதை வந்து ரெண்டு பேரும் நீங்க சொன்னது சரி, ரெண்டு பேரும் ஆலோசித்து இப்படியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி செய்தாதான் இது ஒரு ஸ்மூத்தா ஒரு வாழ்க்கை முறை என்று விளங்கிக் கொள்வார்கள். மிக நன்றி உங்களுக்கு. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.